இப்போ என்னன்னா இந்த பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா மதுபான கடைகள் தான் இங்க வந்து ஒரு மெயின் இன்கமா இருக்கு. அதன் மூலம் தான் வருமானம் கிடைக்குது. இப்ப அந்த கடைகளை வந்து நாம் தமிழர் கட்சி மூடிடுவேன்னு சொல்றீங்க. அப்ப வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இது தொடர்ச்சியா இங்க ஆளக்கூடிய இருபெரும் கட்சிகளாகட்டும் இல்ல கூட்டணி கட்சிகளாகட்டும் இந்த வாக்குறுதிகள் இந்த 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 சொல்லலுக்கு பாத்தீங்களா, இதுவே முதல்ல பொய்யுங்கிற மதுபானத்துல தான் முழுமையா வந்து பொருளாதாரம் இங்க புதுச்சேரி கிடைக்குது அப்படின்னா ஏன் இந்த மதுபான ஆலைகளை இந்த மதுபான கடைகளை அரசு எடுத்து நடத்தல? இப்ப தமிழ்நாட்டுல அரசு எடுத்து நடத்துது, முழு வருமானமும் அரசு வருது. அந்த மதுபான தொழிற்சாலை அரசே ஏத்து நிறுத்தினா திட்டுறீங்க. நான் சொல்லிடுறேன் நீங்க சொன்னதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ முழுமையா இதுல பொருளாதாரம் கிடைக்குது அப்படின்னா அரசுக்கு முழு வருவாயும் கிடைக்கலாம்ல. இப்போ போன புத்தாண்டு இந்த 2026 புத்தாண்டு அன்னைக்கு 110 கோடி வருவாய் ஈட்டி இருக்கு இந்த மதுபான தொழிற்சாலையில, இங்க மதுபான கடைகள்ல புதுச்சேரியில. அப்ப இதுல பாதி எங்க போகும்னு உங்களுக்கு தெரியும். யார் யாரெல்லாம் மதுபான கடைகள் தனியார் முதலாளிகள் வச்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப எங்க போகும், கலால்துறைக்கு எவ்வளவு வருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அரசு நடத்தக்கூடாது? அப்படின்னாவே இதுல இருந்தே தெரிஞ்சு போது அரசுக்கு இதில் முழுமையான பொருளாதாரம் இல்லைங்கிறது அப்பட்டமா தெரிய வந்துருச்சு. இது தனிப்பெரும் முதலாளிகள் தான் போகுது இந்த பொருளாதாரம் முழுக்க. அப்ப அரசாங்கம் இதை பொய் சொல்லிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளாகட்டும் எல்லாருமே மதுபான ஆலையில தான் இங்க பொருளாதாரம் வருது, பொருளாதார வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத பொய்யான வாக்குறுதிகளா சொல்லிட்டு இருக்காங்க. அதை முழுமையா மூடிட்டு இங்க மண் சார்ந்த வளங்களையும் இதுக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எத்தனையோ மூடப்பட்டிருக்கு. எல்லா வளங்களையும் மீட்டெடுத்தா இங்க நிச்சயமா இந்த மாநிலத்துக்கான பொருளாதாரத்தை மீட்டெடுக்கலாம் ஐயா.